பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்களுக்கு வேலை. புதுச்சேரி மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும். NRHM ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு உள்ளிட்டவற்றை முதல்வர் ரங்கசாமி அறிவித்தார். உழவர்கரை நகராட்சிகளை இணைத்து மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்படும் என முதல்வர் ரங்கசாமி அறிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டசபையில் மானிய கோரிக்கைகள் மீதான முதல்வர் ரங்கசாமி பதிலளித்து பேசியதாவது: MLAக்கள் வைத்துள்ள கோரிக்கைகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் அரசு செயல்படுத்தும். எங்கள் அரசு மக்கள் நலத்திட்டங்களை செய்து கொடுக்கின்ற மக்களுக்கான அரசு. பொதுவாக நமது ஆட்சி முறை நிர்வாகம் எப்படி இருக்கின்றது என்பது உங்களுக்கு தெரியும். நிர்வாகத்தை சீர்திருத்தும் வகையில் முயற்சிகள் எடுத்து வருகிறது. எல்லோருடைய எண்ணமும் புதிய சட்டசபை கட்ட வேண்டும் என்பதுதான். அது கட்டப்பட வேண்டியது அவசியமானது. சுகாதாரத்துறையில் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு அரசு நடவடிக்கை எடுக்கும். 12 ஆம்புலன்ஸ் வாகனங்கள் புதியதாக வாங்கப்படும். ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பணியிடங்கள் நிரப்பப்படும். லிங்காரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலையை தனியாருடன் இணைத்து செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்படும். எல்லா துறைகளிலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் வைத்த கோரிக்கைகளை ஏற்று செய்து கொடுக்கப்படும். புதுச்சேரியில் தேசிய சுகாதார இயக்ககத்தின் செவிலியர்களது ஊதியம் ஏற்கனவே அவர்கள் பெரும் சாதியத்துடன் கூடுதலாக 15,000 ரூபாய், 12,000 ரூபாய், 10,000 என நிலை வாரியாக உயர்த்தி வழங்கப்படும். அரசு துறைகளில் 18,000ற்கு குறைவாக சம்பளம் இருக்கக்கூடாது என்ற நிலைப்பாட்டில் பொதுப்பணித்துறை ரொட்டிப்பால் ஊழியர்களுக்கு வழங்கப்பட்டது. அதேபோல் ஆஷா பணியாளர்கள் ஊதியம் ரூபாய் 18,000 உயர்த்தி வழங்கப்படும். அதேபோன்று கொம்யூன் பஞ்சாயத்தில் உள்ள 196 ஊழியர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவர். KVK ஊழியர்கள் 156 பேர் மீண்டும் பணியில் அமர்த்தப்படுவர். 20 ஆண்டுகளாக KVKவில் பணியாற்றி வருபவர்கள் பணி நிரந்தரம் செய்யப்படுவார்கள். ஒர்க் சார்ஜ் என்ற அடிப்படையில் பொதுப்பணித்துறை பணிநீக்க ஊழியர்களுக்கு மீண்டும் பணி வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். புதுச்சேரி உழவர்கரை ஆகிய நகராட்சிகளோடு அரியாங்குப்பம் வில்லியனூர் ஒட்டிய நகர அமைப்பு பகுதிகளை இணைத்து புதுச்சேரி மாநகராட்சியாக உருவாக்கப்படும். இதனால் மக்களுக்கு பல நன்மைகள் கிடைக்கும். இடுகாட்டில் பணிபுரியும் சுமார் 600 பேருக்கு தனியார் அவ்வப்போது தொகை வழங்குகிறார்கள். இருப்பினும் அரசு அவர்களுக்கு அடையாள அட்டை வழங்கி அரசின் ஊக்கத்தொகையாக மாதம் ரூபாய் 3,000 வழங்கப்படும். TRTAவில் பணிபுரியும் CP ஊழியர்களின் ஊதியம் 10,000 உயர்த்தப்படும். அங்கன்வாடி ஒப்பந்த பணியாளர்களுக்கு ரூபாய் 10,000, ரூபாய் 12,000 என பிரிவு வாரியாக ஊதியம் வழங்கப்படும். மக்கள் நலத்திட்டங்களை செயல்படுத்துவதில் அரசு அக்கறை கொண்டுள்ளது என முதல்வர் ரங்கசாமி தெரிவித்தார்.